இல்ல அதான் நெறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. அரசியலுடைய பார்வையாளர் இருக்கு. அவர் எப்படிங்கிறத பார்க்கலான்னா, திரும்ப திரும்ப நீங்க அந்த விஷயத்துக்குள்ளேயே சுத்தி, சுத்தி, சுத்தி விஜய அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அடிச்சா பரவால்ல. 4 பக்கம் படிக்கிறாங்க. அப்படிங்கிறத மக்களுடைய தாட்ஸா தான் இருக்கு என்ன பொறுத்தமட்டுக்கு. புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க. இது அரசியல்ல வந்தா நெறைய பேருக்கு இந்த மாரி தாக்குதல் வரதான் செய்யும். இப்ப விஜய் வர்றாரு. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் வர்றாரு. அப்படிங்கும்போது அவர்களுக்கு தெரியும். குழந்தைகள் யாருமே கிடையாது. 18 வயசு நிக்கிற பசங்கலாம் விவரமானவங்க. அவர்களே பேசும்போது வந்து ஒரு 30, 40 வயசு பேச மாட்டாங்க உங்களுக்கு. 50 வயசு உள்ள பெண்களுமே விஜய்க்கு ஆதரவா இருக்கு இப்ப. இல்ல என்ன சொன்னாலுமே எலெக்ஷன்ல எங்களுடைய வாக்குகள் எங்க அண்ணா விஜய்க்கு தான் அப்படின்ற ஒரு தகவல தான் இப்போதைக்கு வரைக்கும் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க சார். அதே மாதிரி அவர் வந்து எல்லா இடங்கள்லயும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா கூட பல விஷயங்கள வந்து தாக்கி அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. எங்கேயுமே சங்கீதா குறித்து ஒரு வார்த்தை கூட தவறா பேசல. இவரும் பேசல, அவங்களும் பேசல. வெளிப்படையாக இன்னும் வந்து அவங்க குரல் கொடுக்கல. விஷயம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். பட் இவரும் அது வெளிய வந்ததுக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கிறவங்கள யாரையுமே இவர் ஒரு ஒரு விஷயம் வந்து இதுவரைக்குமே எடுக்கல. ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. தப்பா பேசல. தப்பா பேசுறது வாய்ப்பில்ல. அப்படி பேசக்கூடிய ஆள் இல்ல விஜய். ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுங்க. தவறுகளும் தப்பாவும் பேச மாட்டார் அவர். பட் இதுவரைக்குமே இவங்க பேசாம கொள்ளாம இப்படியே அரசியல் படத்திலே போறாங்கன்னா அப்பப்ப கிண்டி விட்டுட்டே இருக்காங்க. பேசுங்க, யாராவது யாராவது ஒருத்தர் பேசுங்கன்னு கிண்டி விட்டு மக்கள்கிட்ட போய் டைவர்ட் பண்றதுக்கு. இவர் எதையாவது ஒன்று வர்றாரு, வர்றேங்கிறார், மக்கள்கிட்ட போறாரு, வேற மாதிரி போனாங்கன்னா அவங்களுடைய பார்வை வேற மாதிரி போயிடக்கூடாது. இந்த சமூகம் ஞாபகப்படுத்திட்டே இருங்க. அதனால தான் சங்கீதா வந்து இவர் குறித்து பயங்கரமான ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்கல்ல. கொடுத்தாச்சுனே தகவல் வந்தது. அவங்க கொடுக்கல. மீடியாவெல்லாம் மீட் பண்ணல. மீடியா மீட் பண்ணா 5 நிமிஷம் தான். ஒரு ஃபோன் கால் போட்டால் எல்லா மீடியாவும் அவங்க வீட்டு வாசலாக தான் போய் இருக்க போகிறாங்க, இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க, கேள்விகள் கேட்க போகிறாங்க. பட் அதை விரும்பல அவங்க. அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே தவிர யாரையும் அசிங்கப்படுத்துகிற நோக்கம் அவங்க ஒய்ஃபும் கிடையாது, விஜய்க்கும் கிடையாது. அது மனுவிலே குறிப்பிட்டிருக்காங்களே, என் குடும்பத்தை பற்றி தவறாக வெளியில இந்த விஷயம் வந்தா பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதை நான் விரும்பல அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டாங்க. விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இதுதான் சொன்னாங்க. இப்போ அந்த மனு தாக்கல் பண்ணும்போது இதுதான் சொல்றாங்க. எப்பவுமே அதுதான் சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துங்கிறது தான் அவங்களுடைய தாட்ஸு. அதனால் விஜயை வந்து இது அட்டாக் பண்ணுறது, செய்கிறது, பேட்டி கொடுத்துட்டாங்க, வரப்போகுது, செய்ய போகுது அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்பட்டுட்டே இருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, ஆமாம், நாளைக்கு வரப்போகுதுன்னாங்க. ஆமாம். ஆனால் விஜயை பற்றின ஒரு சிறப்பு செய்தி ஒன்று வருது. அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இப்போ வந்து விஜய் வந்து பார்ப்பாரு, வெளியிலேயே இவ்வளோ பேசி இவங்க பெரிய பிரச்சனையாக்குறாங்க, நானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வரப்போகுது. இல்லை, அது வந்து உங்களுக்கு ஏப்ரல் 20 சம்மன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏப்ரல் போகிறது மாதிரி இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு சந்திக்கிறேங்கிறாரு. அப்போ கோர்ட்டில் நிறைய விஷயங்கள் பேசப்படுறதா ஒரு தகவல் வருது. அதை அப்போ தெல்ல தெளிவாக எல்லாருடைய கேள்விக்கும் ஒட்டுமொத்த பதில் சொல்லப்படுறார். அந்த பதில் வந்ததுக்கு பிறகு என்ன மற்றவர் இப்போ கேட்கணும், அதாவது இப்போ பேசுகிறவங்களும் கேட்குறவங்களும் என்ன கிடைக்க போகுது? நத்தி. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக விஜய் வைக்கிறார். அந்த ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. அது உண்மையிலே ரசிகர்களுக்கும் அவருடைய விஜயுடைய இந்த நல விரும்பிகளுக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு தகவலாக தான் இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா பசங்க இருக்காங்க, எல்லாருமே நடக்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாமே பசங்களை பேஸ் பண்ணி தான் போகிறதா வந்து பார்த்துட்டு தானே எல்லா பேரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இதெல்லாம் வருன்றதுனால தான் எல்லா பேருமே வேணான்னு விஜயை தடுத்து பார்த்தாங்க. வேண்டாம், உங்களுக்கு சினிமாவே உங்களுக்கு மிகப்பெரிய இடம் கொடுத்துருக்கு, மக்கள் கொடுத்து வச்சுருக்காங்க, இதன் மூலமாக உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் மக்களுக்கு செய்யுங்கன்னு தான் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது நிறையா பண்ணியிருக்காரு, வேற சும்மா சொல்லக்கூடாது, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டோம்னா நிறைய மக்களுக்கு நாட்டுக்கு பண்ணலாமேன்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசைப்பட்டது ஒரு தவறு தான். இப்போ மற்றவர்கள் எல்லாம் அவருடைய பார்வை இருக்குது. ஒரு மனிதன் செய்யணும்னு நினைக்கிறது தவறு கிடையாது. பெரிய அளவில் நினைக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த என்னை வாழ வச்ச தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்குன்னு சொல்கிறாரு. அதுதான் இன்னும் இருக்கக்கூடிய 33 வருடங்கள் உங்களுக்காக நான் வாழ போகிறேன்னு சொன்னார். சொன்னதான் தப்பா போச்சு. அதுதான் தப்பா. நல்லது நினைக்கிறது ஒரு தவறா? அதுதான் என்னுடைய கேள்வி. நம்ம என்ன சொல்கிறோன்னா, வரட்டும், அரசியலுக்கு வரட்டும், அவர் அந்த அரசியல் செஞ்சதுக்கு பிறகு அதில் ஏதாவது குறை இருந்ததுன்னா அதை பற்றி மக்களே வேணான்னு சொல்லிவிடுவாங்க சார். நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, நாமும் சொல்ல வேண்டியது இல்லை. மக்களே தூக்கி உட்கார வைப்பாங்க, டக்குன்னு இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான். ஆனால் வரவே இல்லை. இனி என்னன்னே தெரியாது. இன்னும் மனுவே கொடுக்கவே இல்லை. மனு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ வரக்கூடாதுன்னு ஃபேமிலியை வச்சு ஒரு ப்ரெஷரு. இப்போ நிறைய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய இப்போ பார்த்துட்டு தான் இருப்பாங்க. விஜய் இனிமேல் எந்த தொகுதி நிற்க போகிறான்ற விஷயங்கள் பேசப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு தொகுதி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அங்கே கூட அவரால் போய் மக்கள் சந்திப்பு நடத்த முடியாமல் இருக்குது. நிறைய விஷயங்கள் நடக்கும், வரும். இதையும் தாண்டி மக்கள்கிட்ட போய் தன்னுடைய மனசில் இருக்கிற அந்த நல்ல விஷயங்களையும், நான் பாதிக்கப்பட்ட விஷயங்களையும் இனிமேல் தெளிவாக பேச போகிறார்.
இதுதான் அவருக்கு ஓட்டா மாறதான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறது தான் வந்த ஒரு தகவல். இதை பற்றி பேசிடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ முட்டுக்கட்டியா? ஆனால் இருந்தாலும் பேசுகிறார். அதுக்கு வேண்டிய முறைப்படி அனுமதியும் உங்களுக்கு வாங்கிட்டாங்க. ப்ரொசீஜர் என்னென்ன சொல்கிறீங்களோ, காவல்துறை என்ன சொல்லுதோ, தேர்தல் என்ன சொல்லுதோ, அது எல்லாமே ப்ரொசீஜர் தான் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனாலும் போக விடாமல் ஸ்பீட் பிரேக் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த முறை ஃபேமிலியை பற்றி நிறைய பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நேரடியாகவே மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துட்டா தெளிவாயிருவாங்க. கண்டிப்பாக அது வந்து இப்போ வந்து எல்லா கட்சியிலுமே இந்த பரப்புரையில் போகிறாங்க. போகும்போது விஜய் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களும் அந்த கட்சி தலைவர்கள் பேசாட்டையும், பட் அவருடைய இந்த பேசிக் தொண்டர்கள் மேடை பேச்சாளர்கள் அவர்கள் வந்து இழுப்பாங்க. கண்டிப்பாக அடித்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க, பேசதான் செய்வாங்க. இதையும் தாண்டி விஜய் வருவார். மக்களுக்கும் புரியும் யார் என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்கிறது தெரியும் இல்லையா? பட் இதை தாண்டி மக்கள்கிட்ட போகிறாரு. இதெல்லாம் வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமையும் தான் நான் நினைக்கிறேன் சார். இது எப்படி இருந்தாலும் வந்து கடைசியில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா வீட்டில் இருக்கிற பசங்களாலே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. ஸோ நம்ம இப்படி வேணால் எடுத்துக்கலாம். அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பசங்களே இவங்க 2 பேருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக மாற்றி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இல்லை சார், பிரச்சனை வந்துருச்சு, ஓகேங்க. அதெல்லாம் மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. எல்லாருமே 4 பேருமே 4 மூலையில் இருக்காங்க. 4 பேர் ஒன்றா சந்திக்கிற இந்த சமயம் வந்து பெரிய ஒரு திருப்பம் ஏற்படும். கண்டிப்பாக அது மக்களும் வந்து உணர்வார்கள். கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி தான் மக்களும் வந்துட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியிலே அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் கேப் இருந்தவங்க திரும்பவும் ரீயூனிட் ஆயிருக்கிறாங்க. நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக நடந்ததுன்னா ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மக்கள் சந்தோஷப்படுவாங்க. குறிப்பாக விஜய் குடும்பத்தில் அத்தனை பேருமே சந்தோஷப்படுவாங்க நான் நினைக்கிறேன். நான் ஸோ நல்லது நடக்கட்டும். அவர் சொல்கிறதான். ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்னு சொல்கிறார்ல எண்டில், அதே தான் நம்மளும் சொல்லிக்கிறோம். ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க, விஜய்க்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத ஸோ நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். அவரும் எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு, எந்த இடத்துலையும் நான் உங்களை வந்து மற்றவங்க உங்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு விட மாட்டேன், கவலைப்படாதீங்க, எஸ் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே நான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நெகட்டிவிட்டியாக நான் எதுவும் செய்ய மாட்டேன், எஸ் என்னை பற்றி இனிமேல் வராது அப்படிங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணார். அதுதான் தன்னை அடிக்கிறதுக்கு பேசாமல் இருந்தார். தன்னை விரும்புகிற மக்கள்கிட்ட ஒரு டக்குன்னு இப்போ ஒரு குரல் வந்து பேசும்போது உடனடியாக தடாலடியாக டிஜிபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை இல்லை, என்ன விரும்புகிற மக்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக நான் இறங்கி பண்ணுவேங்கிறது தான் அவருடைய ஒரு தாட்ஸாக இருக்குது. பட் பார்க்கலாம், போக போக அந்த மக்கள் சந்திப்பு வரும்போது மக்களை என்ன செய்யுங்க நம்ம பார்க்கலாம் சார். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன தான் போயிட்டு இருக்கோம் 2 பேர் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னப்போ தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க விஜயும் சங்கீதா குறித்து எங்கேயுமே அடித்து பேசலைங்க, அந்த ஒருத்தலைன்றதை கூட வேற மாதிரி ஆகிட்டாங்க. இல்லை, அது சொன்னது என்னன்னா அவருடைய தாட்ஸ் வேற மாதிரி சொன்னது. ஆமாம், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுங்க, ஆமாம், நம்மளுக்கு இந்த பிரச்சனை முக்கியம், அதை நீங்கள் ஒருத்தா எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் சொன்னார். அந்த விஷயத்த மக்கள் நீங்கள் ஒரு பெரிய ஒருத்தர் நினைக்காத ஒருத்தர் இல்லாத ஒரு விஷயங்கிற மாதிரி சொன்னார். தன்னை அடிக்கிறத என்னை பத்தி பேசுறத அவங்க நீங்க ஒருத்தா நினைக்காதீங்க சொன்னாங்க. சங்கீதா பேரே சொல்ல அவரு சொல்ல கிடையாது. சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் சொன்னது வேற நோக்கத்தோட, எடுத்துக்கொள்ளப்பட்டது வேற நோக்கத்தோட. அதனால் விஜய் எது பேசினாலுமே அவருக்கு இதை திருப்பி விடுறதுல தான் எல்லாமே இருப்பாங்களே தவிர இது கரெக்டாக விஜய் பேசியிருக்காரு, பாசிட்டிவாக பேசியிருக்காருன்னு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. பட் நீங்கள் விலாவாரியாக போனீங்கன்னா அதனுடைய டீட்டெயில் நீங்கள் அந்த விஜய் அன்றைக்கு பேசுகிறத ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீ கூட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் அவருக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக மக்களை சந்திக்கிறது கூட ஏன் இவ்வளோ தடை பண்ணுறீங்க, ஏன் அப்போது இந்த மாதிரியான நியூஸ்களுக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த விவாகரத்துக்கு பின்னாடியும் இந்த ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இருக்கு. கொடுக்குற ப்ரெஷரில் மனுஷன் ஓடிக்கணும், அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும்னா. ஆனால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் வந்துக்கிட்டே தான் இருக்காப்புல. ஆனால் இவ்வளோ அழுத்தங்கள் வந்து நானும் கேள்வி தெரிந்த வரைக்குமே சினிமா நடிகர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்க, அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு அவருக்கும். பட் இந்த அழுத்தம்னா கிடையாதுன்னு நினைக்கிறேன். கேப்டன் விஜயகாந்துக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. பட் அதெல்லாம் மீறி 2 பேர்த்துக்கும் கொடுக்கப்பட்ட அழுத்தம் சேர்த்து இவருக்கு சேர்த்து ஒரு 3 மடங்கு அதிகமாக ஒரு அழுத்தம் தரப்படுதுன்னு தான் நினைக்கிறேன். பட் எல்லாம் வரதான் சார் செய்கிற ஒரு இலக்கிய நோக்கி நம்ம போகும்போது தாண்டி தான் சார் போகணும் நீங்கள். அதனால் கண்டிப்பாக விஜய் தாண்டி போவார்னு தான் நினைக்கிறேன். தாண்டி போய்கிட்டு தான் இருக்கார். பார்ப்போம். ஸோ ஏப்ரல் 23 ஸோ நெருங்கி வந்துட்டு தான் இருக்குது. மக்கள் சந்திப்பில் இன்னைக்கு என்ன பேச போகிறாருங்கிற விஷயங்களை பொறுத்து தான் மக்களுடைய ஆதரவு இன்னும் எந்த அளவுக்கு பெறுங்கிறத மற்றவர்கள் பார்வைக்கு தெரியும். ஓகே சார், இன்னொரு விஷயமும் இப்போ தற்சமயத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டோம், அதுவும் கொஞ்சம் பர்சனலாக தான் போயிட்டுருக்கு. அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக சார். நன்றி சார். நன்றி சார்.